வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். அரிசி, இது மீல் மேக்கர், இஞ்சி பூண்டு சோம்பு, வெங்காயம், பட்டை லவங்கம் தாளிக்கிறதுக்கு, ஏலக்காய், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, வெறும் மிளகாத்தூள், தக்காளி, பீன்ஸ், கேரட், பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். பட்டாணி, எண்ணெய். நம்ம இப்போ வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது பட்டை, ஏலக்காய், லவங்கம், மசாலா எல்லாம் போட்டிருக்கு. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லோரும் குக்கரில் பண்ணுவாங்க, நாங்கள் பாத்திரத்துலேயே பண்ணுறோம். எதுக்குன்னா டம் போட்டு வெந்தால் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். அதனால் நாங்கள் எப்பவும் பாத்திரத்தில் பண்ணுவோம். அதே பாத்திரத்தில் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. வெங்காயம் வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மீல் மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி சொல்லிடுறேன். தண்ணியில் உப்பு போட்டு, சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து சாப்பாட்டில் அப்படியே போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நாங்கள் வந்து வெஜிடபிள் ரைஸ்க்கு மஞ்சத்தூள் போடுறதில்ல. ஏன்னா அந்த பிரியாணி கலரில் வந்தால் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சத்தூள் போட்டால் வேறு மாதிரி ஆகிடும். அதுக்காக வெஜிடபிள் ரைஸ்க்கு நாங்கள் மஞ்சத்தூள் போடுறதில்ல. இப்போது வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் வந்து வெந்துடும் நமக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு வதக்கிட்டு இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இப்போது தக்காளி போட்டுருவோம். இப்போ வெறும் மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுரும். நாங்கள் பாதி காரம், பச்சை மிளகாய் காரமாக பாதி வெறும் மிளகாத்தூள், அவ்வளோதான். மசாலா வேறு எதுவும் சேர்க்கறதில்ல இதில். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டுற ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம் சிம்மில் வச்சுட்டு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் கிரேவி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து காயெல்லாம் போட்டுடலாம். காய் போட்டதுமே இந்த மீல் மேக்கர் இருக்குது இல்லைங்களா, இதையும் சேர்த்துடலாம். நாங்கள் காய்க்கு ஈக்குவலாக மீல் மேக்கர் போடுவோம். பசங்களுக்கு பிடிக்கனா போட்டுக்கலாம், வேண்டான்னா குறைச்சிக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ புதினாவை போட்டுடலாம். இப்போ காயெல்லாம் லைட்டாக ஒரு வதங்குனா போதும். எதுக்குன்னா இப்போ அரிசி வந்து வேக வைப்போம் இல்லைங்களா, டம் போடுவோம், அதுலேயே நல்லா வெந்துடும். ஜஸ்ட் ஒரு கலரிட்டு நம்ம அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டா போதும். அரிசி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கோம். ஊற வச்சு செய்யணும்னு முடிவு பண்ண உடனே காய் கட் பண்ணும்போது நம்ம அரிசி ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ இது போட்டுடுறோம். இப்போது அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த இதில் நான் அளந்து தண்ணி கொதிக்க வச்சு இதில் ஊற்றுறோம். தண்ணி சூடு பண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா பச்சையாக ஊற்றினா அரிசி வந்து நச்சன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் சூடு பண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணிக்கு ஓரளவுக்கு வத்திடுச்சு. நம்ம மூடி கூட கொஞ்சம் நேரம் வைக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல. நான் மூடி வைக்க வேண்டாம், நான் அப்படியே இங்கேயே இருக்கிறதுனால அப்படி கலந்துட்டுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு பாதி வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்கிறது தெரியக்கூடாது. தண்ணி இந்த மாதிரி இப்போ இந்த அரிசியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பிரியாணி அரிசியாக இருந்தால்
அதுக்கு வந்து குழஞ்சிடும் இந்த மாதிரி தண்ணி இருந்தால். நம்ம என்ன பண்ணணும், தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிறது அடங்கின அப்புறம் இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக தண்ணி போட்டிருக்கோம் 1க்கு 2. இது வந்து கர்நாடகா பொன்னின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அரிசியில் பண்ணுறேன் நான். இந்த தண்ணி வத்தனதும் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ தண்ணி வற்றி வருது பாருங்க, தண்ணியெல்லாம் அடங்கிடுச்சு. உள்ளதான் கொஞ்சம் ஈரம் இருக்குது. இப்போ இதை எடுத்துட்டு இதை தூக்கிட்டு இது தவா வச்சிடுறேன். தவா வச்சுட்டு இதுக்குன்னே நாங்கள் ஒரு தவா போட்டு வச்சுருக்கோம். பிரியாணிக்கு நான் இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு தவா எங்கள் வீட்டில் தனியாக போட்டு வச்சுருக்கோம். இதுக்காக தோசைலாம் ஊற்ற மாட்டேன், வேஸ்ட் தவா தான். இப்போ இந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு துணியை போட்டு இப்படி மூடிட்டு ஒரு வெயிட் ஏதாவது இப்படி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இப்படி சிம்மில் வச்சுடுவோம். நல்லா ஸ்மெல் வெளியே வரும். அப்போ வந்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? நான் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்மெல் வருது. பாருங்கள், சூப்பராக பாருங்கள், பூத்து இந்த மாதிரி மேலே பாருங்கள், இந்த மாதிரி அரிசி வெந்த மாதிரி பிரியாணி ஸ்டைலில் நிற்கிது பாருங்கள். இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். எங்களுக்கு நெய் பிடிக்கும், அதனால் நாங்கள் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறோம். நல்லா கலந்துட்டு பரிமாற வேண்டியதான். எவ்வளோ வாசனையாக நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நான் பிரியாணி அரிசியில் பண்ணுறதை விட இந்த மாதிரி அரிசியில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குங்க. இது கூட வந்து நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம், முட்டை ஆம்லேட் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.